Hello friends, welcome back my channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PC அல்லது கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது தான் பார்த்துக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய PCயில் ரெண்டு டிஸ்க் தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு டிஸ்க் வேணும்னா அதை எப்படி பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது தான் பார்த்துக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் எவ்வளோ டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குன்றது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதை எப்படி பண்ணால் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய PCயில் பார்த்தீங்கன்னா அந்த திஸ் PC அல்லது உங்கள் நேமில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் இருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேனேஜ்னு காமிக்கும். சப்போஸ் நீங்கள் Windows 11 யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஷோ மோர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மேனேஜ் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 minutes பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி உங்களுக்கான டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அது மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணுறது, ஒரு வால்யூமை பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது எல்லா ஆக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கீழே ஸ்டோரேஜுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் ஸ்டோரேஜ் எவ்வளோ, உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்ற டீட்டெயிலாம் இந்த இடத்துல காமிக்கும். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0ன்னு போட்டு டோட்டல் வால்யூம், அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் எத்தனை GB இருக்குன்றது இடத்துல காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை டிஸ்க் இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக்கல், அதாவது CD இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க் தான் ஷோ ஆகுது, மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட்டே ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புதுசாக பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 243, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எதுலேருந்து பிரிக்க போகிறோன்னா அந்த வால்யூமை செலக்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் ஃபார்மேட், ஸ்ட்ரிங், டெலிட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரிங் வால்யூம் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிட் பண்ணணும் அல்லது ஃபார்மேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி வேறு வால்யூமில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரிங் மட்டும் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்துக்கலாம். உங்கள் ஃபைல்ஸ் எதுவும் டெலிட் ஆகாது. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரிக்க முடியுமோ டோட்டலாக அந்த வால்யூமும் அந்த இடத்துல காமிக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குமோ அதை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்ட்ரிங்குன்னு போட்டு கீழே காமிக்கும். உங்களுக்கு ஒரு 100 GB அதுலேருந்து நீங்கள் வேறு டிஸ்க்கு மாற்ற போகிறீங்க, புதுசாக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸை என்டர் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 230 GB கன்வெர்ட் பண்ணலான்ட்டு அதுவாக அசீம் பண்ணி காமிக்கும். இல்லை எனக்கு 100 தான் வேணும் உங்களுக்கு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உள்ள அந்த 2 and 3ன்னு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1ஆக மாற்றிக்கலாம். 1 and பார்த்தீங்கன்னா 0 போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 GB மட்டும் கன்வெர்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அதை என்டர் பண்ணது கீழே ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆனதும் எந்த ஜிபியில் அந்த டிஸ்க் இருக்குன்ற இதை காமிக்கும். அது 100 அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே 149 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இதை நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். இந்த அன்அலோகேட்டடாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கேட்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அது அசைன் பண்ணுறதை விட்டுடலாம். விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆகும். ஃபார்மேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஆட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பப்பில் வரும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட டிஸ்க்கை நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த இது ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி அந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கான்ட்டு செக் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வால்யூம்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.